பொண்டாட்டி எந்திரிச்சு நடக்க முடியல, இது பண்ண முடியல. ஆனா என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இவன் ஒரு டாக்டரு. இவன் ஊருக்கு போறதிலே தான் குறியா இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணு ஒரு மெசேஜ் கேட்டிருக்கா. எனக்கு கொடைக்கானல்ல என்னடா மருந்து குடுத்த, என்னால எந்திரிச்சே நடக்க முடியலன்னு அவளே அர்ஜுனுக்கு கேட்டிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கவிதா வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுல சந்தேகமே இல்ல. அந்த நகை இதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவ என்ன நினைச்சான்னு தெரியல. நேரா திண்டுக்கல் கடைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி, திண்டுக்கல் நேரா போய் அந்த ஃபர்னிச்சர்ஸ் கடையில போய் ஃபர்னிச்சர்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி அந்த கடைய. அதுக்கப்புறம் சாம்சங் ஷோரூம் போறாங்க. அங்க ஒரு 3, 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 11,5 லட்ச ரூபாய்க்கு நானு பொருள் வாங்கி தரேன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி காலையில அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 25,000 கையில குடுத்து, ஏதாவது விட்டு போயிட்டா வாங்கிக்கோ. என் பொண்ணு அங்க இருந்துட்டே சொல்றா, டாடி உங்கள மொட்டை அடிக்க போறாங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. 20 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த லிஸ்ட் அனுப்பிச்சுட்டு, இந்த லிஸ்ட் ஃபுல்லா வாங்க போறாங்க. நீங்க சொல்லுங்க, இது மட்டும் தான் வாங்கி தருவேன்னு சொல்லி. அப்ப நான் கணபதி கிட்ட கேட்கிறேன், ஏங்க வீட்டு உபயோகப் பொருள் மட்டும் தாங்க வாங்கி தருவாங்க. நீங்க ஃபர்னிச்சர் அது இதெல்லாம் நீங்க ஒரு பொண்ணுக்கு பண்ண மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்ட்டு. அப்பதான் நான் தான் அன்னைக்கே பேசினேங்க, மாமா பொண்ணுக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இல்ல காரு வேணும் அப்படின்னாங்க. கார் தான் ஆல்ரெடி கவிதாவுக்கு இருக்கு. அவங்க பேர்லயே இருக்கு. அதுவே எடுத்துக்கலாமேன்னா, இல்ல மாப்பிள்ளைக்கு வந்து மெஜஸ்டிக்கா ஒரு பெரிய கார் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் இருக்கு. புது கார் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் மாப்பிள்ளை கேட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பா எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. 7ஆம் தேதி தான் கல்யாணம் நடக்குது. 10ஆம் தேதி 59,000 வாங்குறான். எதுக்காக? அவருக்கு இப்போ ஃபீஸ் கட்டணுமா, ஹையர் இது பண்ணுறதுக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி வாங்கியிருக்காராம். அதே நேரத்தில் ஒரு 60,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி கல்யாணமான ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஒரு விஷ் கூட பண்ணல இந்த பையன். ஒரு புது கல்யாணமான பொண்டாட்டிக்கு என்னென்ன தருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டிக்கு. ஒரு அன்பு சுத்தமாக இல்லை. அவங்க சாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தான் அவ்வளோ அன்பை கொட்டிருக்கல வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை ஒரு இது நல்லா வரல. காசு காசு காசுன்னு தான் இது பண்ணியிருக்கான். அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவர் ஃபோன் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சிருச்சு. கிரிட்டிக்கல் பொசிஷனில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என் பொண்ணுக்கு இங்கே 3 சென்டிமீட்டருக்கு பலமான அடிபட்டிருக்கு. பின்னாடி மூளையில் பலமான அடிபட்டிருக்கு. 5லேருந்து 6 சென்டிமீட்டருக்கு மூளையில் ரத்த கசிவு இருக்குது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். காலங்காலமா இந்த வரதட்சணை வன்கொடுமை அப்படின்றது பெண்களுக்கு ஒரு தொடர் கதையாவே நிகழ்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த வரிசையில் ரித்தன்யாவை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக வழக்கறிஞர் ஒருத்தவங்க கவிதா அப்படின்றவங்க அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. ஸோ இதோடைய பின்னணி என்ன அப்படின்றத அவங்களுடைய அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் கவிதாவோட அப்பா தட்சிணாமூர்த்தி. கவிதா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி சின்னாலப்பட்டியை சேர்ந்த நாகார்ஜுனா, ஓம் நாகார்ஜுனா அப்படிவங்களுக்கு கவிதாவுக்கும் திருமணம் நாங்கள் வந்து சின்னாலப்பட்டியில் நடக்குது. அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஆர்மியில் ஒரு ரிட்டையர்டு கர்னல். இவர் வந்து இப்போ ஆர்மியில் மேஜராக இருக்கார், டாக்டராக இருக்கார். மேஜர் ரேங்கில் டாக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணு கேட்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதே பண்ணோம். பட் அவங்களோட டிமாண்டிங்கே எப்படின்னா, டிமாண்ட் வந்து டைரெக்டாக டிமாண்ட் உள்ள ட்ராப்பிங், அதாவது வலை விரிக்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் வந்து இப்போ 2 பேருக்கு உங்களுக்கு 2 பசங்க தான் இருக்காங்க. நீங்கள் என்ன எல்லாம் எது வேணாலும் போடுவீங்க. பட் என்ன போடுவீங்க அப்படி, அதாவது கேட்காத மாதிரியே கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு இருக்கிறது எல்லாமே நான் போட போகிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது, இல்லை எங்கள் பெரியவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு. அப்போ நான் ஒரு 100 பவுன் போடுவேன் அப்படின்னு அதோட விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஒரு 8ஆம் தேதி இங்கே இது வந்து நடந்தது. நவம்பர் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையில் பொண்ணு பார்க்க வந்தது என்னோடய மூணார் வீட்டுக்கு. 8ஆம் தேதி இங்கே தான் வந்து இது பண்ணுறாரு. சென்னையில் இந்த ஹரிகர் மெஸ்டிக்ட் கோயம்பேடில் இருக்கிற என்னோடய வீட்டோட கம்யூனிட்டி ஹாலில் தான் நிச்சயதார்த்தம், ஒப்புத்தாம்பூலம் சொல்லுவாங்க, அது நடக்குது. அது முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இங்கே வராங்க. இந்த வீட்டில் வந்துட்டு கவிதாவோட ரூம் மேலே இருக்குது. அந்த ரூமில் தான் போயிட்டு கேட்குறாங்க. அவரும் அவரோட மனைவி, அவர் மனைவியோட அப்பா தங்கவேலுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் சேர்ந்து நானும் என் மனைவி கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்போ என் பொண்ணுக்கு வந்து எல்லாம் இது பண்ணிட்டேங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து என்ன போடுவீங்க அப்படின்னு.
நான் சொன்னேன், மாப்பிள்ளைக்கு என்னங்க பொண்ணு அப்பவும் திரும்ப கேட்குறாங்க, பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்ட்டு. அப்போ தான் நான் தான் அன்னைக்கே பேசினேங்க, மாமா பொண்ணுக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இல்ல காரு வேணும் அப்படின்னாங்க. கார் தான் ஆல்ரெடி கவிதாவுக்கு இருக்கு. ஆக்சுவலா இப்போ தான் 6 மாதம் ஆச்சு. அவங்க பேர்லயே இருக்கு. அதுவே எடுத்துக்கலாமேன்னா, இல்ல இல்ல மாப்பிள்ளைக்கு வந்து மெஜஸ்டிக்கா ஒரு பெரிய கார் கொடுங்கன்னு சொல்லி அந்த தங்கவேல் கேட்குறாரு. அ அந்த தங்கவேலும் ப்ளஸ் இவங்களும் கேட்குறாங்க. யாரு இந்த கணபதி, ஓம் கணபதி. பட் இவர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு நேரா அதுக்கு முன்னாடியே இதுக்கு போயிட்டாரு. யாரு நாகார்ஜுனா மாப்பிள. இவங்க இவங்க தான் வராங்க. மாப்பிள வந்து பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு வரல. பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்கு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 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 இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்கன்னு. அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களா, பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்னா, நாங்கள் 10 பவுன் போடுவோம். நானும் சொல்கிறேன், மாப்பிள்ளைக்கு நான் 10 பவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, மாப்பிள்ளைக்கு 10 பவுன் இல்ல, 13 பவுன் போட்டேன். ஏன்னா, அதுக்கப்புறம் அவர் என் பொண்ணுக்கிட்ட சாட் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அந்த கார் தான் வேணும். ஒரு ரூ. 42,00,000 கார் ஹூண்டாய் டாஸ்கான் வேணும்னு சொன்னார். அது வாங்கி தர முடியாது. அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட்டாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் டாடா ஹாரியர் கேட்டார். அது போய் பார்த்தா எங்களுக்கு அவ்வளோவா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. அந்த கிட்டத்தட்ட அதுவும் ரூ. 32,00,000 கார் தான். அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. அப்புறம் அவங்ககிட்டயே கேட்குறேன், நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கார குடுக்குறாங்க. எது மகேந்திரா எஸ்யூவி 700 அதுவும் டாப் அண்ட் மாடல் தான் வாங்கி குடுத்தோம். அது இந்த வருஷத்து மாடலே 2025 மாடலே வேணும்னு சொல்லிட்டு, அது இங்க சென்னையில அவங்களே டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் கேட்டாங்க. பண்றாங்க. ஓகே. அவர் தான் என்கிட்டயே தான் டிமாண்ட் பண்றாரு. மாப்பிள்ளையும் டிமாண்ட் பண்றாரு, உங்க அப்பாவும் டிமாண்ட் பண்றாரு. இதுல இன்னொரு அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் இருக்கு. ம், ம். நான் புது கார் வாங்கி குடுக்குறேன். வாங்கி குடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் மாப்பிள்ளை கேட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பா எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அவர் ஒரு லிஸ்ட் அனுப்புறாரு. சைடுல ஃபுட் ஸ்டெப்போ, ஓகே. பாடி பேரிகார்டு அது இது நெறைய கேட்குறாரு. அதெல்லாம் அது ஒரு 50,000 கேட்டாரு. நான் இது ஃபுல் ஹேண்டட் கார்டுங்க. இதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுனாங்க. அது வேற விஷயம். நான் தரல. ஆனா அதெல்லாம் டிமாண்ட் பண்றாரு. டிமாண்ட் பண்ணதுக்கு உண்டான அவர் எழுதி அனுப்பிச்ச இதெல்லாம் அர்ஜுன் கேட்குறாரு. இத வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி. நான் வாங்கி கொடுத்ததே அந்த அந்த வேரியன்ட் இருக்கிற ஹை எண்ட் மாடல். அது ஃபுல்லி லோடட் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒரு இதே தேவையில்ல. ஆனா அது அந்த அந்த அளவுக்கு அவங்க இது பண்றது தான். எல்லாம் பண்ணி குடுக்குறோம். திரும்ப மாப்பிள வந்து இதுக்கு போயிடுறாரு. 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி திரும்ப இதுக்கு ஊருக்கு போயிடுறாரு. டூர் முடிஞ்சுட்டு அவங்க வந்து 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி 5ஆம் தேதி இங்கே வர்றாங்க. திரும்ப கல்யாணம்லாம் முடிஞ்சு 7ஆம் தேதி நாங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக ஜிஆர்டி ஹோட்டலில் ரிசப்ஷன் நடத்துகிறோம். ஏன்னா நான் ஆஸ் அ மீடியா பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் இருக்கேன், மீடியாவில் இருக்கேன். நான் எனக்கு நிறையா விஐபிஸ் எல்லாமே தெரியும். நிறையா ப்ரொடியூசர்கள், நிறையா விஐபிஸ் எல்லாமே வந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தணும். நடத்தி தான் ஜிஆர்டியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும். அந்த ஹோட்டலுக்கு தந்தாப்புலையும் ஜிஆர்டி கிராண்டுன்றது கிராண்டாக தான் நடந்தது. என் பொண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தோம். ஆனால் ஒரு இது என்னென்னா இதெல்லாம் முடித்து அவங்க 12ஆம் தேதி வரை இங்கே தான் இருந்தாங்க. அது மார்ச் 12 வரை. 12ஆம் தேதி காலையில் நாங்கள் திருப்பதி போகிறோம். திருப்பதியிலேருந்து 12ஆம் தேதியே தரிசனம் பண்ணிட்டோம். 13ஆம் தேதி காலையில் அவங்க அங்கேருந்து சின்னாலப்பட்டி போகிறாங்க. நானும் எங்கள் மிஸ்ஸஸும் இங்கே வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம். அவங்க அந்த 13ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை தான் அந்த வீட்டில் என் பொண்ணு இருக்கா. ஓகே. அந்த மார்ச் மாதத்தில். அதுக்கப்புறம் 30ஆம் தேதி இந்த போயிடுறாரு. அந்த 29ஆம் தேதி நைட்டு நாங்கள் போகிறோம். ஏன்னா இப்போ மாப்பிள்ளை ஊருக்கு போகிறாரே பலியனி பொண்ணுன்னு சொல்லிட்டு 29 நைட்டு என் பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் அன்னைக்கே பயங்கர டல்லாக தான் இருந்தால். இது மார்ச் மாதம் நடக்குது. ஆனால் அன்னைக்கு கூட இவர் ஒரு டாக்டராக இருந்தார். பொண்டாட்டி எந்திரிச்சு நடக்க முடியல. ஏன்னா 30ஆம் தேதி காலையில் பொண்டாட்டி எந்திரிச்சு நடக்க முடியல, இது பண்ண முடியல. ஆனால் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இவன் ஒரு டாக்டரு. இவன் ஊருக்கு போகிறதுலே தான் குறியாக இருக்கான். ம், ம். ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணு ஒரு மெசேஜ் கேட்டிருக்கா, எனக்கு கொடைக்கானலில் என்னடா மருந்து கொடுத்தா என்னால் எந்திரிச்சே நடக்க முடியலன்னு அவளே அர்ஜுனுக்கு கேட்டிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அதெல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அந்த சேட்டெல்லாம் நான் போலீஸில் கொடுத்துருக்கேன், ம், ம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த ஃபுட் பாய்சனுக்கு அவரை போய் ஏற்றி விட்டு வந்து என் மிஸ்ஸஸ் கூட இருந்தாங்க. ஆனால் சின்னாலப்பட்டி இருந்தாலும் என் மிஸ்ஸஸுக்கு வந்து எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலாக தெரியல. இவங்க மதுரையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் என் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அவுட் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டா. 1ஆம் தேதி நாங்கள் என்ன பண்ணுறோம், என் பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்துடுறோம். ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ம். திரும்ப மே 2ஆம் தேதி அவங்க மாமனார் அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் அந்த நகையை என்கிட்டயே ஒரு 7-8 தடவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு. ம். என்ன அந்த நகையை இன்னும் கொண்டு வந்து தரல, என்ன இன்னும் இது பண்ணலை. ஏன்னா என் பொண்ணு இங்கே தான் நகையை வச்சுட்டான்.
அவளுக்கு 100 பவுன் தான் நாங்கள் நம்பர் தான் சொன்ன 100 பவுன் இல்லை, அதுக்கு அதிகமாக தான். ஏன்னா அவளுக்கு கொடுத்த அந்த வைரம் கிட்டத்தட்ட 3 செட்டு வைரம் இருக்குது, அதுவே கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஏன்னா எவ்வளோ வேல்யூ தெரியல, பட் நான் இப்போ விற்றா 40-45 லட்ச ரூபா வரும். நாங்கள் வாங்கும்போது கொஞ்சம் தான் இருந்தது. அந்த மாதிரி தான் எதிர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலை. பட் அதெல்லாம் அவளுக்கு தான், அவள் தான் எடுத்து வச்சு எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு நகையை போட்டிருந்த நகை தவிர ஒன்று கூட அவள் கொண்டு போக மாட்டேன்ட்டா. அதை கூட அவங்க அவங்கள நேராக வச்சு சொன்னா, நான் இங்கே கொண்டு வர மாட்டேன், உங்களுக்கு நானும் என் சசரா, அவங்க அப்பா அம்மா அவர் அர்ஜுன் 3 பேர் இருக்கு, நான் இருக்கு 5 பேர் முன்னாடி தான் சொல்கிறேன். நான் நகையை கொண்டு வர மாட்டேன் இந்த வீட்டுக்கு. இது வந்து ஜூன் 1ஆம் தேதி சொல்கிறாங்க. நகையை கொண்டு வர மாட்டேன், உங்களுக்கு இவங்கள பற்றி தெரியாது. நான் இங்கே கொண்டு வந்தேன் என் ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றி ஃபோன் இது இப்போ என்னோட ஆதார் கார்டு அட்ரஸ் மாற்றி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் லாக்கர் நான் தனியாக ஓப்பன் பண்ணி தனியாக தான் வச்சுப்பேன், நான் இவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடியே மார்ச் மாதத்து ஏப்ரல் மாதத்துல என்கிட்டயே அவங்க அப்பா பேசுகிறாரு. யாராவது ஓம் கணபதி ஒரு 4 தடவை பேசியிருப்பார். என்ன நீங்கள் நகையை கொண்டு வந்து காட்ட மாட்டேன்றீங்க, இது பண்ண மாட்டேங்க. நான் சொன்னேன், எங்க நகையெல்லாம் எப்பயுமே எங்கள் வீட்டில் இப்போ நான் ஒரு நகை வாங்கினேன்னா அவங்க கவிதா கிட்ட கொடுத்துருப்பா. எல்லாமே நான் கவிதா தான் வச்சுருக்கேன், எங்ககிட்ட இல்லைங்க, கவிதா கிட்ட கேளுங்க, கவிதா டெஃபினட்டாக கொண்டு வருவா, அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எங்ககிட்ட வச்சுக்கல. உண்மையும் அதுதான். கவிதா என்னோட இதுன்னா எனக்கு வச்சுருப்பேன், கவிதாக்குன்னா கவிதாவுக்கு கொடுத்துருப்போம். அதான் என் பொண்ணுக்கு, கவிதானே என் பொண்ணு, அவங்க கொடுத்துட்டோம். இதுக்கு வந்துட்டு அப்போ நான் சொல்கிறேன், மூணாவது தடவை என்கிட்ட கேட்கும்போது, ஏங்க நீங்கள் என்ன நகைன்றீங்க, கவிதாவே கேட்டுருங்க, கவிதா தான் வச்சுருக்கா. இல்லை நாங்கள் போடாமலாம் கிடையாதுங்க, நீங்கள் இது பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட அவங்களுக்கு எப்போட்டது அதை விட அதிகமாக கொடுத்துட்டோம். மாப்பிள்ளைக்கு நீங்கள் 10 சவரம் தான் கிடையாது, நான் 13 சவரம் போட்டிருக்கேன். அது இல்லாமல் 2 பேருக்கும் வெட்டிங் இது நிச்சயத்துக்கு ரிங்கு மாற்றணும்னு சொன்னேன். உங்கள் பையன் தான் கேட்டார் கவிதா கிட்ட, அவ்வளோ தொந்தரவு பண்ணார். சாதாரண தங்க மோதிரம் தான் மாற்றுவாங்க, ஆனால் உங்கள் பையன் வைர மோதிரம் கேட்டார். இதுவுமே அவராக டிமாண்ட் பண்ணி ஆமாம், அவர் அந்த ஓம் கணபதி ஓம் நாகார்ஜுனா கேட்குறாரு, வைர மோதிரம் தான் கேட்டிருக்காருன்னு சொல்லி, அதுவும் என் பொண்ணுக்கு இவங்ககிட்ட வந்து சொல்லி அதையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவருக்கு அந்த இப்போ இங்கே தான் சென்னையில் தான் வாங்கினேன், அது கூட கீர்த்திலால் தான் வாங்கினேன். 2.5 லட்ச ரூபா அவரோட மோதிரம் மட்டுமே. அது இல்லாமல் 10 பவுன் போடுறோன்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த பெருமாள் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருமாள் டாலர் பெருசாக அதுவே 3 சவரம், மொத்தம் 13 சவரம் போட்டோம். அதை பிரேஸ்லெட்டு, செயினும், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சேர்த்து 13 சவரம் ப்ளஸ் அவருக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு வைர மோதிரம் 2.5 லட்சம். இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ கொடுத்துருக்கேன். கார் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது 32 லட்ச ரூபா. அவ்வளோ கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு வெள்ளி பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ போய் இதெல்லாம் நான் படுத்தமாக அந்த நகை அவங்களுக்கு வாங்கி வச்சதை கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஃபுல்லாக அதான் என்கிட்ட இல்லை, கவிதா கிட்ட தான் இருக்கிறதுனால கவிதா வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதில் சந்தேகமே இல்லை அந்த நகை எதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவள் என்ன நினச்சான்னு தெரியல. அப்புறம் அது இங்கே இருக்கும்போது இடத்துக்கு அங்கே போய் அவள் அந்த மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை அங்கே இருந்தால். 26ஆம் தேதி மே மாதம் இங்கே திரும்பி வந்துட்டாங்க என் பொண்ணு. ஏன்னா அவங்க அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இங்கே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸு நான் அப்பீல் ஆகணும். அது இல்லாமல் அவங்க மாமனார்ட்ட சொல்லி தான் வந்திருக்காங்க, நான் போயிட்டு கவுன்சிலிங் மாற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன், ஏன்னா நான் இது பண்ண முடியாது, நான் மாற்றி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே வந்து அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த கேஸை பண்ணிட்டு. அப்புறம் அவருக்கு இருந்து 29ஆம் தேதி என் பொண்ணுக்கு வந்து நாகார்ஜுனா வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் வர்றேன், எனக்கு வந்து மணிப்பூர்லேருந்து ஜபல்பூர் போஸ்டிங் அடித்து நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க மாமனார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி கவிதா கிட்டே இங்கே கேட்டிருக்காங்க. கவிதா சொல்லியிருக்காங்க, நான் எங்கள் அப்பா அம்மா நாளைக்கு வருவாங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன். காரணம்னா, இல்லை நீ வந்துரு, அர்ஜுன் இங்கே இருக்கும்போது அர்ஜுன் வரும்போது நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்கிட்டையும் கேட்டார், அவங்க அப்பா தான் கேட்டார். நான் என்ன பண்ணேன், நான் சொல்கிறேன், அப்போ எங்கள் கூட வந்துட்டுங்க, நானும் எல்லோரும் வர்றோமே, அப்போ நான் எங்கள் கூட வந்துட்டுங்க அப்படின்னா, இல்லை இதே தான் அர்ஜுன் இருக்கும்போது ஒன்று. சரி, நான் அன்றைக்கி நைட்டு 29ஆம் தேதி நைட்டு நான் பஸ் ஏற்றி அனுப்புகிறேன், என் பொண்ணு தனியாக அனுப்புகிறேன். நாங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலையில் அந்த 30ஆம் தேதி காலையில் நாங்கள் வந்து இப்போ காரில் போகிறோம். மறுநாள் அந்த 11 மணிக்கெல்லாம் 11:30 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் போயிடுவோம். அந்த 5 மணி நேரம் கூட எங்கள் கூட இருக்க விடலை. ஆனால் இப்போ கூப்பிட்டு போனாங்க. நான் இங்கேருந்து ஒரு 460 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறேன். நேராக அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு கூட எனக்கு கூப்பிடல, அது சின்னாலப்பட்டி அவங்க வீடு. நேராக திண்டுக்கல் கடைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் நேராக போய் அந்த ஃபர்னிச்சர்ஸ் கடையில் போய் ஃபர்னிச்சர்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி அந்த கடையை. அவங்க அப்பாவே போயிட்டு அந்த கடையில் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஜபல்பூருக்கு அவங்க போய் கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாம்சங் ஷோரூம் போகிறாங்க, அங்கே ஒரு 3-4 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 11.5 லட்ச ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கி தரேன் இல்லை. அதுக்கப்புறம்
இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி காலையில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 25,000 கையில் கொடுத்து ஏதாவது விட்டு போயிட்டா வாங்கிக்கும். ஏன்னா என்ன அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிதியடி 40 வாங்குறாரு. இந்த விண்டோஸ் கர்டன் வந்துட்டு 32 வாங்கியிருக்காரு. எனக்கு தெரியல, நான் இனி திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவர் கொடுக்க போகிறது என்னமோ ஒரு மேக்ஸிமம் ஒரு மேஜருக்கு வந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு தருவாங்க, இல்லைன்னா இண்டிவிஜுவல் காட்டேஜ் தருவாங்க, அவ்வளோதான். ஒரு பங்களாலாம் தரப்போகிறதில்ல. 45 மிதியடி போட்டிருக்கேன்னா மொத்தம் 20 வாசல் இருக்கிற ஒரு வீடு இருக்கணும். ஆனால் எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, சும்மா கிடைக்குதுன்னு வாங்கினாரா? அவ்வளோ என் பொண்ணு அங்கே இருந்துகிட்டே சொல்கிறா, டாடி உங்களை மொட்டை அடிக்க போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க, 20 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் வச்சுருக்காங்க, இது எல்லாமே அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிட்டு இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக வாங்க போகிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் இது மட்டும்தான் வாங்கி தருவேன்னு சொல்லி. அப்போ நான் கணபதி கிட்ட கேட்குறேன், ஏங்க வீட்டு உபயோக பொருள் மட்டும் தாங்க வாங்கி தருவாங்க, நீங்கள் ஃபர்னிச்சர் அது இதெல்லாம் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் எங்களால் ஒன்றும் பேச முடியல, சரி வாங்கி தொலைட்டு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் நம்ம பொண்ணுக்கு தானே கொடுக்குறோன்னு சொல்லி அன்றைக்கி மட்டும் 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம். இந்த பிட்வீன் த டைம் வித்தின் இந்த மார்ச் மாதம் மட்டும் என் பொண்ணுக்கிட்ட 7ஆம் தேதி தான் கல்யாணம் நடக்குது, 10ஆம் தேதி 59,000 வாங்குறான். எதுக்காக? எதுக்கு தெரியல. என் பொண்ணுக்கிட்ட இருந்து 59,000 அவள் அக்கௌண்ட்லேருந்து இவர் அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்கு, அவள் என் பொண்ணோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. கவிதா அவங்க உங்ககிட்ட அது கேட்டதுக்கு அவருக்கு இப்போ ஃபீஸ் கட்டணுமா, ஹையர் இது பண்ணுறதுக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி வாங்கியிருக்காராம். அதே நேரத்தில் ஒரு 60,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கியிருக்காரு. அதே சேம் மந்த்லேயும் சேம் மந்தில் 1,50,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறாரு. இது எல்லாமே என் பொண்ணு தான் இது பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி கல்யாணமான ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, ஒரு விஷ் கூட பண்ணலை இந்த பையன். ஒரு பொண்டாட்டி, புது பொண்டாட்டிக்கு ஒரு விஷ் பண்ணலை, அவங்க அப்பா அம்மாவும் பண்ணலை. ஏதாவது ஆதார இருக்கா சொல்லுங்கள். ஒரு புது கல்யாணமான பொண்டாட்டிக்கு என்னென்ன தருவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டிக்கு. இப்போது வருஷம் பண்ணுறேன், எங்களுக்கு 35 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஒரு அன்பு சுத்தமாக இல்லை. அவங்க சாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் அவ்வளோ அன்பை கொட்டிருக்கல வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை ஒரு இது நல்லா வரல. காசுன்னு தான் இது பண்ணியிருக்கான். கேட்டால் அவன் 1,86,000 சம்பளம் வாங்குறேன்றாரு. ஆனால் ஒரு நயா பைசா என் பொண்ணு கொடுக்கல. இன்னும் கேட்டால் இன்னும் எங்ககிட்ட போய் சொன்னது என்னென்னா, எங்கள் சேலரி அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னாரு. ஆனால் அவங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்ட கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்களாம். அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டால் கூட சம்பளம் தந்துட்டு தான் இருக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு பொண்ணு, அதுக்கு அவங்க அப்பாவும் உடந்த. அவங்க அப்பா முன்னாடியே இப்போ நான் இப்போ ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கும்போது கேட்குறேன், ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது கேட்குறேன், என்னப்பா உனக்கு அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களே, ஓப்பன் ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு இன்னும் இல்லை, அப்போ நீ எப்படி இப்போ கவிதா கூட போய் சர்வே பண்ணுவேன் காசே இல்லாமல் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இங்கே ஆர்மிக்கு இங்கே மாற்றிட்டாங்கன்னா வரும் அப்படின்றாரு. அதுக்கு அவங்க அப்பா மூச்சே விடலை. அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க, மூச்சே விடலை அவங்க அதை பற்றி. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா இவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு ரெக்கார்டு ஆஃபீஸில் வந்துட்டு இருந்த கல்ப்ரேட், இவர் மேலே ஒரு 7-8 இதெல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. இதெல்லாமே அப்புறம் தான் தெரியுது. ஆனால் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிச்சதில் நிறைய அவனுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்திருக்கு. ட்ரக் யூஸ்ன்றாங்க, எதோ சொல்கிறாங்க. இந்த பிட்வீன் த டைம் வந்து அவனுக்கு 2 நிச்சயதார்த்தம் நடந்து கேன்சல் ஆகிருக்கு வரதட்சணை கொடுமையால். அதில் ஒன்று எங்களுக்கு கன்ஃபார்ம், அவங்க அப்பா அம்மாலாம் இப்போவும் எங்கள் கூட கான்டாக்டில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. இவங்கெல்லாம் போய் இது பண்ண நிச்சயதார்த்தம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. ஏங்க நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க, அவங்க அப்பா பண பேயாச்சு, உங்களுக்கு பிரித்து எடுத்துருவானேன்னு அவங்க அப்பா நேற்று கூட பேசினார். அவரும் ஒரு கர்னல். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சதுனால அந்த இதில் தான் அவங்க வந்து அவனுக்கே பொண்ணு தர சமைச்சாங்க. கடைசியில் இவங்க படுத்தின பாடில் இதே காரு பிரச்சனை, இதே நகை பிரச்சனைனால தான் அவங்க வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ விசாரிக்கும் போது தான் அது ஆஃப்டர் அது கூட எப்படி தெரியும்னா, என் பொண்ணு இறந்து போயிட்டான்றதை வந்து அவங்க ஒரே காலேஜ், அந்த பொண்ணும் என் பொண்ணும் அதே காலேஜில் தான் படிக்கிறாங்க. என் பொண்ணு சீனியர், அந்த பொண்ணு ஜூனியர். அந்த இதில் குரூப்பில் பேசி இது பண்ணும்போது இந்த மாதிரின்னு சொல்லி அப்புறம் அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் கான்டாக்ட் பண்ணலை. அவங்களுக்கு இந்த கல்யாணம் பற்றி ஆஃப்டர் டெத்து தெரியுது. அவங்க கான்டாக்ட் பண்ணி இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நாங்கள் விசாரிச்சுப்போம். ஆனால் நாங்கள் விசாரிக்காமலாம் இல்லை. இந்த ஃபேமிலியை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த மறைந்த நடிகர் கிருஷ்ணமூர்த்தியோட சம்சாரம் தான். ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எங்களோட நல்ல ஃப்ரெண்டு, ஒரு 10-15 வருஷமாக எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க சம்சாரம் தான் எனக்கு இது பண்ணாங்க. அவங்களோட தூரத்து உறவும் அவங்க. அப்படி தான் எங்களுக்கு இந்த ஃபேமிலியே எங்களுக்கு தெரியும். கடைசியில்
9ஆம் தேதி போகிறாங்க. 5 மணி நேரம் ஏர்போர்ட்டில் விட்டு போகிறேன். ஏன்னா டிரான்சிட் 7 ஹவர்ஸு. ஏறுற வரைக்கும் இவர் கடைசியில் போர்டிங் கால்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இவர் வரல ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி வந்து என் பொண்ணு ஏறினதுக்கப்புறம் தான் இவர் ஏறியிருக்காரு. 8 மணிக்கு என் பொண்ணு என் கூட ஜபல்பூர் வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லி ஃபோன் பண்ணான். அதுதான் என் கூட என் பொண்ணு பேசின கடைசி வார்த்தை. நானும் சொன்னேன், நாங்கள் மதுரையில் இப்போ இவங்களை ஏற்றி விட்டு திரும்ப வந்துட்டுருக்கோம் காரில். அப்போ நாங்களும் இப்போ நியர் கிளாம்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம் கவிதா அப்படின்னா. ஓகே டாடி, நீங்கள் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னா. இந்த 3 வார்த்தை தான் என் பொண்ணு என்கிட்ட கேட்ட ஒரு 32 செகண்ட் என்னமோ பேசினான். அதுக்கப்புறம் 12:24 நைட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. சின்னாலப்பட்டியிலேருந்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவர் ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சிருச்சு, கிரிட்டிக்கல் பொசிஷனில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு. நான் வந்து 12 மணி இப்போ 9 மணிலேருந்து 12 மணி வரை 2 பேருக்கு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறோம், யாரும் எடுக்கலைன்னு. இந்த மெசேஜ் கூட இன்னொருத்தர் ஸ்டாஃப் எங்களுக்கு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாரு. ஆனால் அவங்க பையனோட ஃபோனை பார்த்தோம்னா அவங்க பையன் ஃபோனில் இவரே 10:15 இவங்க பேசியிருக்காங்க. நேராக அப்பாவும் பொண்ணும், அப்பாவும் பையனும். நான் வந்து உடனே இவர் வச்ச அடுத்த செகண்ட் நான் பேசுகிறேன், எடுக்கிறாரு யார், நாகார்ஜுன். எடுத்துகிட்டு அங்கிள் இந்த மாதிரி கவிதாவுக்கு வந்து முகம் கழுவிட்டு வர்றேன், நான் வாக்கிங் போகலான்னு சொன்னால் பாத்ரூம் போனால் டமார்னு சத்தம் கேட்டது. நான் போய் பார்த்தா வலிக்குதுன்னு சொன்னான். எங்கே வலிக்குதுன்னு சொல்ல, அதனால் நான் வந்து சும்மா இருந்துட்டேன் அப்படின்னா. சும்மா இருந்துட்டேன் அப்படி. அதான் கேட்டேன், ஏப்பா வலிக்குதுன்னு சொன்னா, நீ கேட்கலாம்ல எங்கே வலிக்குதுன்னு சொல்லி. நீ அதெல்லாம் ஒன்று. இன்னொன்று, நீ புருஷன், அவன் இப்படி சொல்கிறான். அது இல்லாமல் டாக்டர், நான் அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போவோம். இவன் ஒரு டாக்டரு, இவன் அது இல்லாமல் இப்போ அங்கே கீழே விழுந்து வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருக்கிறது சொந்த பொண்டாட்டி. எவனோட போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது 9:15 கீழே விழுந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் 10:10 தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், கொண்டு போனோன்னு சொல்கிறான். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இது அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு மேஜர் மகேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் அவர் அப்படியே கான்ட்ரவர்சியாக சொல்கிறாரு. நாங்கள் வந்து சார், நான் மேடம் பேசுனதை பார்க்கவே இல்லை, இவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு 9 மணி இவர் ஃபோன் பண்ணார், நான் வெளியே வந்து கேட்டேன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டார், நான் மேடமை பார்க்கல. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வந்து பார்த்தா மேடம் வந்து பாத்ரூமில் பார்த்து இது பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மூமெண்ட்டும் கிடையாது. அவங்க நான் பேசி கேட்கவே இல்லை, ஒரு இதுவுமே பண்ணலை. ஆனால் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் காரில் தான் கொண்டு போனாங்க. நான் தான் சார் ஓட்டினேன், 7 நிமிஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். ஆனால் கொண்டு போனோடனே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ப்ராட் டு டெட் அந்த நிலைமையில் தான் இருந்தது, நீங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். எங்கள் முன்னாடி தான் சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க சிபிஆர் ரிப்பேர்லாம் பண்ணி பல்ஸ் கொண்டு வந்துட்டேன்னாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐசியூவில் கொண்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் இல்லை வந்துட்டேன், அர்ஜுன் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவரோட கான்ட்ரவர்சி வலிக்குதுன்னு சொன்னது அப்படிலாம் கிடையாது. இவர் ஏதோ பண்ணியிருக்காரு. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான், 7 நிமிஷத்தில் போயிட்டேன்னாங்க. இவர் எதுக்கு 9:15 10 வரை வெயிட் பண்ணணும்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலாம், இல்லை அப்போவே கூப்பிட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ இவங்களுக்கு உண்டான வாக்குவாதம் நடந்திருக்கு. ஏன்னா இவர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இவர் தனியாக விட்டு போயிருக்காரு ஏர்போர்ட்டில். எந்த ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் கேட்பான். அப்போ கேட்கும்போது இவர் என்ன பண்ணணும்? பதிலே இல்லை. ஆனால் எங்ககிட்ட அப்படியே பதில் சொல்கிறாரு, சிடி ஸ்கேன் எடுக்கலைன்றாரு. நமக்கு அவரோட ஃபோனில் அந்த ரிப்போர்ட் இருக்குது, என்னப்பா அந்த ரிப்போர்ட்டை அனுப்பு அப்படின்னு சொன்னால், இது நான் கூகுளில் இது பண்ணி ஜென்ரலானது அப்படின்றாரு. நாங்கள் அங்கே ஆர்மி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் சிடி ஸ்கேன், இசிஜி, இப்போ எக்கோ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன் இவர் அதை சொல்லணும்? ஆனால் என் பொண்ணு வந்துட்டு நாங்கள் 10ஆம் தேதி 3:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். 3 மணி இருக்கும். அந்த இது போனால் கெஸ்ட் ஹவுஸில் போய் இது பண்ணிட்டு போனால், கெஸ்ட் ஹவுஸில் இவர் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் பொண்ணு கூட இல்லை. 10ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கார். ஏன்ப்பா கவிதா எப்படி இருக்கான்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன், கவிதாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ல ஹாஸ்பிட்டலில் இருக்க கூட. இப்படி ஆயிடுச்சு மீன்ஸ் அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. ஒன்று இறந்துட்டாளா இல்லை உயிரோடு இருக்கல, அது சொல்லலை. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு, ஆனால் அவருக்கு இப்போ பேசின அந்த இதில் வந்துட்டு ஒரு வருத்தமோ கவலையோ அவங்களுக்கோ அவங்க அப்பா அம்மாவுக்கோ இல்லை. ஏன்னா அவங்க அப்பா சந்தேகமும் இல்லையா சார்? சந்தேகம்னா, நான் என் பொண்ணு நாள் அனுப்புகிறேம்மா, நீங்கள் சின்ன குழந்தை, அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா
நாள் நான் அனுப்புகிறேன். 9ஆம் தேதி காலையில் சந்தோஷமாக புருஷன் கூட அனுப்புகிறேன். அன்னைக்கு நைட்டே என் பொண்ணு இந்த மாதிரி ஆகுது. ஏன்னா 27 வருஷம் இந்த வீட்டில் இருந்திருக்கா. அவள் ஒன்றும் பிச்சைக்காரி கிடையாது, இது கிடையாது. நாங்கள் அவளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் இப்போ இது பண்ணாமல் இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஷீ இஸ் அ குவாலிஃபைடு அட்வொகேட்டு, சரிங்களா? எல்எல்எம் படித்த ஒரு அட்வொகேட்டு, நல்ல புத்திசாலியான பொண்ணு, தைரியமான பொண்ணு, சரிங்களா? நாங்கள் அங்கே போகிறோம். நானும் என் பையன் என் சம்சா 3 பேரோட மூடே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே போய் நாங்கள் பார்த்தா பொண்ணு வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட இதில் இருக்கா. ஒரு இது கூட கிடையாது, எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. அவங்ககிட்ட கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கதை தான் சொல்கிறாங்க. அதை ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க 4 மணிக்கு. அப்போ நான் எதுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் எனக்கு புரியல. கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுத்தாங்க சார்? அதாவது நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து கொண்டு வந்தாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம், இப்போ வந்து கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்காங்க, நீங்கள் காட் ப்ரே பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. ஓகே, நான் ஏன் அப்போ நான் கேட்குறேன் அந்த டாக்டர்கிட்ட, சார் உங்களுக்கு மெடிசன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் கொண்டு வந்து தர்றேன், என்னால் அஃபோர்டபுள் தான் அப்படின்னு. அப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டலெல்லாம் அப்படி கிடையாது, எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க, நீங்கள் கடைசி வரை நாங்கள் போராடுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் போராடலை. ஆனால் அவங்க சொல்லும்போது கூட இவங்க அப்பா அம்மா யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் கவிதாவாக கொடுங்க சார், என்ன வேணால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அப்புறம் இது பண்ணுறேன். அப்புறம் ஒரு டாக்டர் வராரு. என் பொண்ணு 8:10க்கு இறந்து போயிட்டான்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ ஒரு டாக்டர் எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்காரு. அப்போ அவர் சொல்கிறது, ஃபஸ்ட்டு பிரெயின் டெத் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்கன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஓகே. ஏன்னா அப்போ 8:10க்கு அவங்க மறுநாள் 10ஆம் தேதி நைட்டு 8:10க்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. அது அப்புறம் அவங்க ஒரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் வந்து கார்டியாடிக் அரெஸ்ட்டுன்னு போட்டு தான் கொடுக்குறான். அப்புறம் டைப் 2 டயபெட்டிக் இருக்குதுன்னு கொடுக்குறான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என் பொண்ணுக்கு இங்கே 3 சென்டிமீட்டருக்கு பலமான அடிபட்டிருக்கு, பின்னாடி மூளையில் பலமான அடிபட்டிருக்கு, 5லேருந்து 6 சென்டிமீட்டருக்கு மூளையில் ரத்த கசிவு இருக்குது. போஸ்ட்மார்ட்டமில் ஹார்ட் அட்டாக்ன்றது மென்ஷன் ஆயிருந்துச்சு. கார்டியாடிக் டிசீஸ்னு ஓகே போட்டிருக்கு. அது கார்டியாடிக் டிசீஸ்னால் எது வேணால் இருக்கலாம், இல்லைங்களா? ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். அது 19 போட்டாங்க. ஆனால் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க தலையில் அடிப்பட்டது. ஆனால் அதை பற்றின ஒரு குறிப்பும் டாக்டரும் சொல்லலை. இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோ எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கல. அதை ஏன் மறைச்சாங்க? அது உங்களுக்கு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் தான். ஆமாம். ஓகே. எங்களுக்கு ஜபல்பூர் போலீஸில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதுவே வருது. அவங்க இங்கே என் பொண்ணை வந்து நாங்கள் 13ஆம் தேதி 12ஆம் தேதி நைட்டு கொண்டு வரோம். 13ஆம் தேதி அவங்களுக்கு வேண்டிய நல்ல இதெல்லாமே பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்கள் இதுதான் பண்ணோம், பவுன் தான் பண்ணோம், இங்கே போயிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க, பட் நீங்கள் எரிச்சிருக்கக்கூடாது, ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லி. பட் அன்றைக்கி நாங்கள் இருந்த இருந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் நாங்கள் விட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை எடுத்து பார்த்தா ஃபோனில் மேக்ஸிமம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபோனில் 11ஆம் தேதி சாயந்தரம் 6:15 தான் என் பையன் அவர்கிட்டேருந்து என் பொண்ணோட ஃபோனை வாங்கிட்டு வரான். அது வரை அங்கே தான் இருந்திருக்கு. 11ஆம் தேதி மத்தியானம் ஒரு 7 நிமிஷம் அதை அசஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்க பார்த்தா, அந்த 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை என் ஃபோனே யூஸ் பண்ணாத மாதிரி டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க இதில், அவங்க ஃபோனே. ஆனால் நிறைய ஃபோட்டோஸும் நிறைய இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சு ஷார்ன்னு சொல்லி போட்டு, இன்லா ஹவுஸு இது வந்து இவ்வளோ எனக்கு பெரிய கிரியேட்டிவ் த வெரி பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்கேன். என்னால் தூங்க முடியல, என்னை வந்து 2 தடவை, ஒரு தடவை இப்போ முகம் கழுவிட்டு வந்தால் கூட திரும்ப முகம் கழுவ சொல்கிறாங்க. எனக்கு அதாவது ஒரு செஞ்ச வேலையை திரும்ப செய்ய சொல்கிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைடு பண்ண மாட்டேன்றாங்க. என்னோடய அங்கிளும் நிறையா என்னை இது பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசி இது இருக்கேன். என்னால் தூங்க முடியல, ஃப்ரீயாக தூங்க முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே தூங்குறதுக்கு அப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்கா. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா, என்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி பேசினதே இல்லை. எங்ககிட்ட வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றது அவள் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கா. எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நாங்கள் கூட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் சொல்லலை. சில விஷயங்கள்லாம் சொன்னால், ஆனால் அது நாங்கள் எல்லா அப்பா அம்மா மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அடுத்த ஊருக்கு தானே போக போகிறேன், தனியாக தானே போக போகிறேன், அந்த மாதிரி முட்டாள்தனமான அப்பா அம்மா தான் நாங்கள் எல்லாருமே. இன்றைக்கி வர சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.